ஜூலை 17, 2014 மலேசியன் ஏர்லைன்ஸோட ஒரு போயிங் 777 கிழக்கு யுக்ரைனுக்கு மேல 33,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கு. இது ஆம்ஸ்டர்டாம்ல இருக்க ஸ்கிப்போல் ஏர்போர்ட்ல இருந்து மலேசியால இருக்க கோலாலம்பூருக்கு போற MH17 அப்படின்ற ஒரு வழக்கமான பிளைட் தான். விமானத்துக்குள்ள இருக்க பயணிகளுக்கு இது ஒரு நீண்ட தூர பயணம். சிலர் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, சிலர் படம் பார்த்துட்டு இருக்காங்க, அண்ட் கேபின் க்ரூவும் அவங்களோட வேலையை அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிளைட்டுக்குள்ள எல்லாமே நார்மலா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு கீழே தரையில நடக்கிற விஷயம் எதுவுமே கொஞ்சம் நார்மலா இல்ல. கிழக்கு மற்றும் தெற்கு யுக்ரைன் ஒரு போர் முனையா மாறிடுச்சு. அங்க ரஷ்யாவுக்கு ஆதரவான பிரிவினைவாதிகளுக்கும் யுக்ரைன் தேசிய படைகளுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் நடந்துட்டு இருந்துச்சு. நகரங்கள் மேல குண்டு வீசப்பட்டது, ராணுவ விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஆனா இது எல்லாமே MH17 அமைதியா பறந்துட்டு இருக்கிற நீல வானத்துக்கு பல மைல் கீழே தான் நடந்துட்டு இருக்கு. காக்பிட்ல இருக்க பைலட்ஸ்க்கு இது வழக்கம் போல இன்னொரு பிளைட், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க பாதுகாப்பான ஒரு உயரத்துல இருக்காங்க. ஏர் டிராபிக் கண்ட்ரோலும் அவங்களுக்கு இந்த பாதையில பறக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் சில நிமிஷங்கள்ல இது எல்லாமே மாறப்போகுது. அவங்களுக்கு கீழே போர் நடக்கிற அந்த இடத்துல ஒரு புக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் லான்ச்சர் வானத்தை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. நவீன விமான போக்குவரத்து வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு சோக சம்பவத்தோட பகுதியா மாறப்போறோன்றது MH17 ஃபிளைட்ல இருந்த பயணிகளுக்கோ பைலட்ஸ்க்கோ தெரியல. என்ன நடந்துச்சுன்னு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு மார்க் மூவா. மலேசியன் ஏர்லைன்ஸ் MH17க்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த குறிப்பிட்ட விமானத்தோட காக்பிட் மற்றும் நடைமுறைகளை தாண்டி நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு போர், தவறான தகவல்கள், நவீனமான ஆயுதங்கள் அண்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல நடந்த ஒரு மோசமான தோல்வியோட கதை. 2014 ஆரம்பத்துல யுக்ரைன் ஒரு பெரிய அரசியல் மற்றும் ராணுவ நெருக்கடியில சிக்கி இருந்துச்சு. அது சீக்கிரமே ஒரு பெரிய கலவரமா மாறப்போகுது. இது எல்லாமே யூரோமைடன் போராட்டங்கள் மூலமா ஆரம்பிச்சது. யுக்ரைன் தலைநகரம் கீவ்ல நடந்த இந்த போராட்டங்கள் மூலமா ஐரோப்பாவோட நெருக்கமான உறவு வேணும்னு, அரசாங்க ஊழல் ஒழியணும்னு மக்கள் கோரிக்கை வச்சாங்க. இந்த போராட்டங்களால யுக்ரைனோட ரஷ்யன் ஆதரவு அதிபர் விக்டர் யானுகோவிச் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இது அந்த முழு பகுதியோட நிலைத்தன்மையையும் சீர்குலைக்கிற ஒரு தொடர் விளைவை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அவர் பதவியை விட்டு விலகின சில வாரங்கள்லயே யுக்ரைனோட அண்டை நாடான ரஷ்யா தன்னோட முதல் அடியை எடுத்து வச்சது. ரஷ்யன் மொழி பேசுற மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி பிளாக் சீல இருக்கிற ஒரு முக்கியமான இடம் கிரெமியாக்குள்ள ரஷ்யன் படைகள் நுழைஞ்சு ரொம்ப சீக்கிரமாவே அங்க கட்டுப்பாட்டை கையில எடுத்துக்கிட்டாங்க. மார்ச் 2014 ரஷ்யா கிரெமியாவை அதிகாரப்பூர்வமா தன் வசப்படுத்திக்கிட்டாங்க. இந்த செயலை உலக நாடுகள் பலரும் கண்டிச்சாலும் மாஸ்கோல இது கொண்டாடப்பட்டது. ஆனா கிரெமியா வெறும் ஆரம்பம் தான். யுக்ரைனோட கிழக்கு பகுதியில, முக்கியமா டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ் பகுதிகளில் ரஷ்யன் பிரிவினைவாதிகள் இந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ரஷ்யன் கலாச்சாரம் மற்றும் மொழியோட பாதுகாவலர்களாக தங்களை அறிவிச்சுக்கிட்டு யுக்ரைன் அரசாங்கத்துக்கு எதிராக சண்டைகள்ல ஈடுபட்டு பல ஊர்கள், நகரங்கள் மற்றும் அரசாங்க கட்டிடங்களை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. தங்களோட இந்த புதிய பகுதிகளுக்கு டொனெட்ஸ்க் பீப்புள் ரிப்பப்ளிக் மற்றும் லுகான்ஸ்க் பீப்புள் ரிப்பப்ளிக் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா மறைமுகமா ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரிவினைவாதிகளுக்கு பணம், ஆயுதங்கள், ஆட்கள்னு பல வகைகள்ல ஆதரவு கொடுத்தது ரஷ்யா. முன்னாள் ராணுவ வீரர்கள், தன்னார்வலர்கள் வேஷத்துல வந்த ரஷ்யன் ராணுவ வீரர்கள் உட்பட பல ரஷ்யன் குடிமக்கள் பிரிவினைவாதிகளோட சேர்ந்து சண்டையிட எல்லையை தாண்டி வந்தாங்க. மேலும் பல பிரிவினைவாதிகளுக்கு ரஷ்யாலேயே பயிற்சி அளிக்கப்பட்டு ஆயுதங்கள் கொடுத்து எல்லைக்கு சண்டையிட அனுப்பி வச்சாங்க. இங்க ரஷ்யா அவங்களுக்கு கொடுத்தது சின்ன ஆயுதங்கள் மட்டும் கிடையாது. ரஷ்யா கொடுத்ததிலேயே மிக முக்கியமான ஆதரவானது இந்த அதிநவீன ஆயுத அமைப்புகள் தான். இந்த போர்ல அதிகார பலத்தை அப்படியே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி அந்த ஆயுதங்களுக்கு இருந்தது. இதுல பீரங்கிகள், ஆர்மர்டு ட்ரக்ஸ், முக்கியமா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸும் இருந்துச்சு. அதுல ரொம்ப அதிக உயரத்துக்கு போகக்கூடிய புக் மிசைல் லான்ச்சரும் அடங்கும். எதுக்கு இந்த ஏர் மிசைல்ஸ்னா, பிரிவினைவாதிகளை அடக்க நினைச்ச யுக்ரைன் ராணுவம் தரைப்படைகளுக்கு வான்வெளி ஆதரவு கொடுக்கவும், பிரிவினைவாதிகள் மேல தாக்குதல் நடத்தவும் யுக்ரைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் விமானங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த வான்வெளி ஆதரவு இந்த பிரிவினைவாதிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதனால அந்த விமானங்கள் அவங்களோட முக்கியமான டார்கெட்ஸா மாறிடுச்சு. ரஷ்யா கொடுத்த ஆதரவுலயே ரொம்ப முக்கியமானது இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் தான். போரோட ஆரம்பத்துல இந்த பிரிவினைவாதிகள் கையில மேன் பேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தோள்பட்டையில வச்சு சுடுற சின்ன ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆயுதங்கள் தான் இருந்துச்சு. இதை வச்சு கீழாக பறக்கிற ஹெலிகாப்டர்கள் இல்லனா குறைவான உயரத்துல பறக்கிற விமானங்களை மட்டும் தான் சுட முடியும். ஆனா இதுல ஒரு முக்கியமான குறைபாடு இருந்துச்சு. சில ஆயிரம் அடிகளுக்கு மேல பறக்கிற டார்கெட்டை இதால ரீச் பண்ண முடியாது. இது தெரிஞ்ச யுக்ரைன் விமானப்படை போர் தீவிரமானதும் இந்த மேன் பேட்ஸால ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப உயரத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சமாளிக்க பிரிவினைவாதிகளுக்கு இதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. அங்கதான் இந்த புக் மிசைல் சிஸ்டம் வந்துச்சு. நேட்டோ அமைப்பு கேட்ஃப்ளை அப்படின்னு அழைக்கிற இந்த புக் சோவியத் யூனியனால உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா
பல வருடங்களா தொடர்ந்து அப்கிரேட் செய்யப்பட்டு ஒரு மீடியம் ரேஞ்ச் ரேடார் கைடட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமா இது மாறுச்சு. இத கமாண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு அழைக்கப்படுற கவச வாகனத்துல பொருத்தப்பட்டு ஈஸியா எங்க வேணாலும் நகர்த்திட்டு போய்க்கலாம். இந்த லான்ச்சர்ல யூஸ் பண்ற மிசைலும் ரொம்ப பெருசு. 5.5 மீட்டர் நீளமும் 690 கிலோ எடையும் கொண்டது. ஆனா இந்த மிசைலோட முக்கியமான சிறப்பம்சம் எந்த ஒரு கமர்ஷியல் விமானம் பறக்கிறத விடவும் பல மடங்கு அதிகமான உயரம், அதாவது 70,000 அடி உயரத்துல பறக்கிற டார்கெட்ஸை கூட இதால ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட், பாம்பர்ஸ் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸ் மாதிரி ரொம்ப வேகமா பறக்கிற டார்கெட்ஸை எல்லா திசைகளிலும் பல கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் குறி வச்சு தாக்குற மாதிரி இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிரிவினைவாதிகள் பயன்படுத்தின இந்த புக் சிஸ்டம் ஒரு மாடர்ன் வெர்ஷன், புக் M1. இது அந்த நேரத்துல ரஷ்யன் ராணுவம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வெர்ஷன் தான். இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது விசாரணையின் முடிவுல இந்த புக் மிசைல்ஸை பிரிவினைவாதிகளுக்கு கொடுத்தது ரஷ்யன் ராணுவம் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. இப்போ இந்த ஃபிளைட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜூலை 17, 2014 அன்னைக்கு பாதுகாப்பானதுன்னு நம்பப்பட்ட அந்த வான்வெளியில பறந்துட்டு இருந்த பல பயணிகள் விமானத்துல MH17 ஒன்னு. ஒரு போயிங் 777-200ER விமானம் மூலமா இயக்கப்பட்ட இந்த பிளைட் உள்ளூர் நேரப்படி 1:31க்கு ஆம்ஸ்டர்டாம்ல இருந்த ஸ்கிப்போல் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புச்சு. இதுல 283 பயணிகள், 15 க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தம் 298 பேர் இருந்தாங்க. பயணிகள் பல நாடுகள்ல இருந்து வந்தவங்க. அதுல அதிகபட்சமா 193 பேர் டச்காரங்க, 43 மலேசியர்கள், 27 ஆஸ்திரேலியர்கள், மீதி பேர் யூரோப் அண்ட் ஏசியால இருந்து வந்திருந்தாங்க. MH17 ஃபிளைட் க்ரூல 4 அனுபவம் வாய்ந்த பைலட்ஸ் இருந்தாங்க. எல்லாரும் மலேசியா நாட்டை சேர்ந்தவங்க. இது ஒரு நீண்ட தூர பயணம் அப்படின்றனால 2 செட் ஆஃப் பைலட்ஸ் ரொட்டேஷன் ஷிஃப்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 49 வயசான கேப்டன் வான் அம்ரான் வான் ஹுசைன், அவர் போயிங் 777ல 7,989 மணி நேரம் உட்பட மொத்தம் 13,239 ஃபிளைட் ஹவர்ஸ் அனுபவம் கொண்டவர். இந்த விமானம் கிழக்கு உக்ரைனை தாண்டி பறந்துட்டு இருந்தப்போ அவர் தான் கண்ட்ரோல்ல இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலீஃப் கேப்டன் கிட்ட இந்த கண்ட்ரோலை கொடுத்துட்டு அவர் போய் ஓய்வு எடுக்கிறதா பிளான் இருந்துச்சு. அவருக்கு பக்கத்துல இருந்தது ஆக்டிவ் ஃபர்ஸ்ட் ஆபீசர் 29 வயசான அகமத் ஹனாபி. இவருக்கும் 3,190 மணி நேரம் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபிளைட்ல இருந்த ரிலீஃப் க்ரூல 44 வயசான கேப்டன் யூஜின் லியாங் மற்றும் 26 வயசான ரிலீஃப் ஃபர்ஸ்ட் ஆபீசர் முகமது ரஹீமும் இருந்தாங்க. மலேசியன் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான ரூட்டை தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரூட் ஐரோப்பா முழுக்க இருக்கிற நேரடி ஏர்வேஸை உள்ளடக்கியது. முதல்ல ஜெர்மனி, போலந்து மேல பறந்து அதுக்கப்புறமா யுக்ரைன் வான்வெளிக்குள்ள நுழைஞ்சு தென்கிழக்கு கோலாலம்பூரை நோக்கி போறது தான் அவங்களோட பிளான். ஆனா மலேசியன் ஏர்லைன்ஸ் உட்பட எந்த ஒரு ஏர்லைனும் போர் நடந்துட்டு இருக்க பகுதிக்கு மேல நேரடியா ஏன் பறக்கணும்னு முடிவு பண்ணணும். இதை தெரிஞ்சுக்க ஏர்லைன்ஸ் பொதுவா அவங்களோட ரூட்டை எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கணும். கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் எப்பயுமே சும்மா ரேண்டமா ஒரு ரூட்டை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரூட் செலக்ட் பண்ணும்போது 3 முக்கியமான விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்னு காஸ்ட், இன்னொன்னு சேஃப்டி, இன்னொன்னு எஃபிஷியன்சி. மிக குறுகிய பாதையானது தான் எப்பயுமே ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதாவது எரிபொருள் செலவும் மிச்சமாகும், க்ரூவோட டியூட்டி நேரமும் குறையும். இதனால ஒட்டுமொத்த செலவும் குறையும். கடும் போட்டி நிறைந்த இந்த உலகத்துல இந்த செலவுகள் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அதுக்குன்னு செலவு மிச்சம் பண்றதுக்காக பயணிகள் உயிரோட விளையாடுவாங்களா அப்படின்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. எப்பவுமே பேசஞ்சர் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்டான ரூட்டா இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா சேஃபா இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, போர் நடக்கிற ஒரு பகுதி, குறிப்பா யுக்ரைனுக்கு மேல டைரக்டா போற ஒரு ரூட், இது எப்படி கம்ப்ளீட்லி சேஃப்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அங்கதான் சர்வதேச ஒத்துழைப்பும் நோட்டாம் அப்படின்ற சிஸ்டமும் உள்ள வருது. நோட்டாம் அப்படின்றது நோட்டீஸ் டு ஏர்மேன். ஒரு விமான பாதையிலயோ அல்லது ஏர்போர்ட்லயோ இருக்கக்கூடிய ஆபத்துகள் பத்தின தகவல்களை வழங்க ஏவியேஷன் அதிகாரிகள் வெளியிடுற ஒரு ஸ்பெஷல் அறிக்கை. இந்த விஷயத்துல போர் நடக்கிற பகுதியில 32,000 அடிக்கு கீழே இருக்கிற வான்வெளியை தடை செஞ்சு ஒரு நோட்டாம் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நோட்டாம்க்கு முக்கியமான காரணம் வழக்கமான தரைவழி ஆயுதங்களால வரக்கூடிய ஆபத்து தான். ஆனா 32,000 அடிக்கு மேல இருக்கிற வான் பகுதி பாதுகாப்பானதுதான் கருதப்பட்டுச்சு. இது யுக்ரைன் கவர்மெண்ட் எடுத்த முடிவு மட்டும் கிடையாது, இது ஒரு சர்வதேச முடிவு. இந்த குறிப்பிட்ட போர்ல பயன்படுத்துற எந்த ஒரு அறியப்பட்ட ஆயுதங்களாலையும் விமானத்தோட க்ரூசிங் ஆல்டிடியூட்ல, அதாவது 32,000 அடி அல்லது அதுக்கு மேல பறக்கிற கமர்ஷியல் விமானங்களை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு உலகெங்கிலும் உள்ள ஏவியேஷன் ரெகுலேட்டர்ஸ், ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அமைப்புகள் மற்றும் ஏவியேஷன் சேஃப்டி அதிகாரிகள் நம்பினாங்க. சோ தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சற்று மேல, அதாவது 33,000 அடியில க்ரூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த MH17 பாதுகாப்பானது தான் இருந்திருக்கணும். இருந்தாலும் கூடுதல் பாதுகாப்புக்காக இந்த பைலட்ஸ் 34,000 அடிக்கு உயர அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த ஏரியாவில் மற்ற விமானங்கள் இந்த உயரத்துல இருந்தனால யுக்ரைன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. மலேசியன் ஏர்லைன்ஸ் அந்த ரூட்டை பயன்படுத்தின லுஃப்தான்சா, KLM, ஏர் பிரான்ஸ் மாதிரி பல ஏர்லைன்ஸ்ல ஒண்ணுதான். இவங்க எல்லாமே சர்வதேச வழிகாட்டுதல்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது முழுமையா பாதுகாப்பானது தான். சொல்லப்போனா ஜூலை 16ஆம் தேதி, அதாவது MH17 விபத்துக்கு ஒரு நாள் முன்னாடி மொத்தம் 160 விமானங்கள் இந்த பர்டிகுலர் ஏர்வேவை யூஸ் பண்ணிருக்கு. இப்போ
MH17 அதோட திட்டமிடப்பட்ட பாதையில தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபிளைட் crew அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டு ATC கூட பேசிட்டு எந்த ஆபத்துக்கான அறிகுறியும் இல்லாம அவங்க வழக்கமான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே த்ரெட் அசஸ்மெண்ட்ல கணிக்கப்பட்ட கையில வச்சு சுடுற மிசைல் லான்ச்சர்ஸை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுத அமைப்பு அங்க இருந்துச்சு. இந்த ஆயுதம் தான் புக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து கிளம்பின சில மணி நேரத்துல MH17 யுக்ரைன் வான்வெளியை கடக்கும்போது ஃபிளைட் லெவல் 330 அதாவது 33,000 அடி உயரத்துல நிலை கொண்டு இருந்தது. உள்ளூர் நேரப்படி சாயந்தரம் 4 மணிக்கு மோசமான வானிலையை தவிர்க்க MH17 crew ஒரு சின்ன டீவியேஷன் கேட்டாங்க. அதாவது அவங்க போயிட்டு இருந்த பாதையில இருந்து சுமார் 20 டிகிரி இடது பக்கமா திரும்புறதுக்கு கேட்டாங்க. பைலட்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி வெதர் சிச்சுவேஷனுக்கு டீவியேஷன் கேட்கறது நார்மல் தான். சோ இத ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்ரூவும் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பைலட்ஸ் 34,000 அடி உயரத்துக்கு போறதுக்கு அனுமதி கேட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இன்னொரு பிளேன் 34,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்தனால ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இதை அப்ரூவ் பண்ணல. அதனால இந்த MH17 ஃபிளைட் 33,000 அடியிலேயே பறந்துட்டு இருந்துச்சு. சாயந்தரம் 4:20க்கு யுக்ரைன் கண்ட்ரோலர்ஸ் ரஷ்யன் கண்ட்ரோலர்ஸை கான்டாக்ட் பண்ணி MH17 உங்களோட ரஷ்யன் வான்வெளியை நெருங்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட நாங்க பொறுப்பு ஒப்படைக்கலாமான்னு அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கிடைச்சதும் இந்த விஷயத்தை MH17 பைலட்ஸ்க்கு சொல்றதுக்கு யுக்ரைன் கண்ட்ரோலர்ஸ் கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா பைலட்ஸ் கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்ல. அவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாங்க, அப்பவும் எந்த பதிலும் இல்ல. யுக்ரைன் கண்ட்ரோலர்ஸ் உடனே ரஷ்யன் கண்ட்ரோலர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ரேடார்ல MH17 தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரஷ்யன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸும் இல்ல எங்க ரேடார்ல தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த ஏரியாவில் இருந்த மிலிட்டரி ரேடார்கள்ல சில சின்ன விமானங்கள் கீழே இறங்குற மாதிரி பதிவாகி இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே சின்ன விமானங்கள் கிடையாது. MH17 சிதறிய பாகங்கள் தரையை நோக்கி விழுந்துட்டு இருந்த கொடூரமான காட்சி தான் அது. அடுத்த சில மணி நேரங்கள்ல யுக்ரைன் வானத்துல நடந்த இந்த ஒரு சோக சம்பவம் உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா விபத்து நடந்த இடத்துல உடைந்த பாகங்கள் மற்றும் பொருட்கள் மத்தியில இந்த கொடூரத்தை முதல்ல பார்த்தது உள்ளூர் மக்கள் தான். அவங்க ஒரு போர் முனையில வாழ்ந்துட்டு இருந்தனால இது எப்பவும் போல ஒரு ராணுவ விமானத்தோட பாகங்கள் தான் நினைச்சாங்க. ஆனா அங்க ஆயுதங்களோ ராணுவ பொருட்களோ இல்ல. அதுக்கு பதிலா அவங்களுக்கு கிடைச்சது ஹேண்ட் லக்கேஜ், ட்ராலி பேக்ஸ் இந்த மாதிரி பொருட்கள். அதனால இது ராணுவ விமானம் கிடையாது, ஒரு கமர்ஷியல் பேசஞ்சர் விமானம் அப்படின்றது சீக்கிரமாவே அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. உடனே இந்த விமானத்துல டச் பயணிகள் நிறைய இருந்ததுனால டச் சேஃப்டி போர்டு தலைமையில ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது கூடவே நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், மலேசியா மற்றும் யுக்ரைன் நாட்டை சேர்ந்த விசாரணையாளர்கள் ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் சார்பா ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த விசாரணையே சில அசாதாரணமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில தான் ஆரம்பிச்சது. இந்த விமானம் போர் நடந்துட்டு இருக்க இடத்தோட நடுவுல ரொம்ப பெரிய ஏரியாவில் செதறி கிடந்துச்சு. அந்த பகுதி இந்த பிரிவினைவாதிகளோட கட்டுப்பாட்டுல இருந்ததுனால ஆரம்பத்துல அங்க போறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யுக்ரைன் எமர்ஜென்சி சர்வீசஸ் கூட ஆரம்பத்துல முழுமையா தடுக்கப்பட்டாங்க, இல்லனா ரொம்ப கட்டுப்பாடுகளோட தான் உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. ஒரு வழியா உடைந்த பாகங்கள் இருந்த இடத்துக்கு அனுமதி கிடைச்சதும் யுக்ரைன் எமர்ஜென்சி சர்வீசஸ் சர்வதேச மேற்பார்வையில அந்த பெரிய விபத்து பகுதியில் இருந்த பாகங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாகங்கள் அப்புறமா நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற விமானப்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அங்க போனதும் நவீன ஏவியேஷன் வரலாற்றிலேயே ரொம்பவும் நுணுக்கமான மற்றும் முறையான ஏர்கிராஃப்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்ன விசாரணையாளர்கள் செஞ்சாங்க. உடைந்த ஒவ்வொரு பாகமும் ஒரு கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி வச்சு போட்டோ எடுக்கப்பட்டு லிஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த பாகம் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது, விமானத்தோட எந்த பகுதியில இருந்து வந்துச்சு அப்படின்ற விவரங்கள் அடங்கிய ஐடென்டிபிகேஷன் டாக்ஸும் அதோட இணைக்கப்பட்டது. இந்த டேட்டாவை பயன்படுத்தி அந்த டீம் போயிங் 777ஓட முன்பகுதி மற்றும் காக்பிட்டை மெதுவா மறுபடியும் கட்டமைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பிசிக்கல் ஆதாரங்கள் கிடைச்சிட்டு இருக்க டச் சேஃப்டி போர்டு இந்த விபத்துக்கான சாத்தியமான எல்லா காரணங்களையும் முறைப்படி மதிப்பீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்க டெக்னிக்கல் பிரச்சனைகளை ரூல் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் கிடைச்சிருக்கு. ரெக்கார்டிங் திடீர்னு முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் விமானம் இயங்குறதுல எந்த ஒரு அப்நார்மலிட்டியோ பிரச்சனைகளோ இல்ல. இன்ஜின் பேராமீட்டர்ஸ் எல்லாமே முழுமையா நார்மலா தான் இருந்திருக்கு. காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்லயும் எந்த விதமான வார்னிங்கோ அல்லது விமானத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி க்ரூவோட பேச்சிலேயோ தெரியல. அடுத்ததா சதி வேலை இல்லனா விமானத்துக்குள்ள பாம் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு விசாரணையாளர்கள் நினைச்சாங்க. ஆனா உடைந்த பாகங்கள்லயோ பயணிகளோட உடல்கள்லயோ வெடிப்பொருட்களின் எந்த தடையுமும் இல்ல. அது மட்டும் இல்லாம விமானத்தோட பாதிப்பு உள்பக்கமா நடந்த வெடிப்புக்கான அறிகுறிகளோட சுத்தமா ஒத்து போகல. இந்த டீம் பண்ண ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா விமானத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அல்லது உள்ள நடந்த வெடிப்பால ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி இல்லங்கிறது தெரிஞ்சது. காக்பிட்டோட இடது பக்கத்துல பல நூறு ஓட்டைகள் இருந்துச்சு. இது அதிக ஆற்றல் கொண்ட துண்டுகள், அதாவது ஹை எனர்ஜி பிராக்மெண்ட்ஸ் அதிவேகத்துல வந்து மோதனால ஏற்பட்டிருக்கு. அந்த வெடிப்பு எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு ஓட்டையில இருந்தும் கயிறுகள் கட்டப்பட்டு அது பின்னோக்கி ட்ரேஸ் செய்யப்பட்டுச்சு. ஆச்சரியப்படுற விதமா அந்த கயிறுகள் எல்லாமே காக்பிட்டுக்கு முன்னாடி இடது பக்கமா ஒரு புள்ளியா வந்து சேர்ந்துச்சு. அதனால வெளியே நடந்த வெடிப்பால தான் அதிவேக உலோக துண்டுகள் காக்பிட்
காக்பிட்குள்ள வந்திருக்க முடியுங்கிற ஒரே ஒரு சினாரியோ மட்டும்தான் பிசிக்கல் ஆதாரங்களோட ஒத்துப்போச்சு. அந்த கிடைச்ச உலோக துண்டுகளும் சாதாரண ஒரு டிசைன்ல இல்ல, ரொம்ப ஸ்பெசிபிக்கான பவுடை டிசைன்ல இருந்துச்சு. அதே சமயத்துல ஒரு மிசைலோட 3 பெரிய உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த 3 பாகமுமே புக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ல பயன்படுத்தப்படுற 9M38M1 மிசைலோடது அப்படின்றது உறுதியாச்சு. அதே மாதிரி பவுடை வடிவ ஷார்ப்னல்களையும் இந்த மிசைல் தான் உருவாக்கும். டச் சேஃப்டி போர்டோட சேர்ந்து வேலை பார்த்த ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ட் மூலமா மிசைல் லான்ச்சரையும் ட்ரேஸ் பண்ணாங்க. அது ரஷ்யாவின் 53வது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் பிரிகேடோடதுன்னு கண்டுபிடிச்சாங்க. விமானத்தை சுட்டு வீழ்த்தின அன்னைக்கு பிரிவினைவாதிகள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் இந்த புக் சிஸ்டம் இருந்ததை மக்கள் எடுத்த வீடியோக்கள் மற்றும் போட்டோக்கள் மூலமா கண்டுபிடிச்சாங்க. யுக்ரைனோட ராணுவ விமானத்தை வெற்றிகரமா சுட்டு வீழ்த்திட்டோம்னு நினைச்சுக்கிட்டு பிரிவினைவாதிகள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்ட விஷயங்களும் ஆடியோ பதிவுகள் மூலமா வெளியே வந்துச்சு. விபத்து நடந்த உடனே ரஷ்யன் மீடியாக்கள் பல முரண்பாடான கதைகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. சிலர் யுக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் விமானத்தை சுட்டு வீழ்த்துச்சுன்னு சொன்னாங்க. வேறு சிலர் யுக்ரைனோட புக் சிஸ்டம் மிசைல் தான் இதை சுட்டு வீழ்த்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எவ்வளவு தவறான தகவல்களை பரப்ப ட்ரை பண்ணாலும் ஆதாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பாதிப்போட பேட்டர்ன், மிசைலோட துகள்கள், காக்பிட்ல இருந்த ஷார்ப்னல், ஹேங்கர்ல செஞ்ச ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஒரு முடிவை நோக்கி தான் போச்சு. கிழக்கு யுக்ரைனுக்குள்ள ரஷ்யன் ஆதரவு பிரிவினைவாதிகளால இயக்கப்பட்ட ஒரு புக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தான் MH17 தாக்கி இருக்கு. இப்போ இந்த ஏர்கிராஃப்டோட ஃபைனல் மூமெண்ட்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். உள்ளூர் நேரப்படி சாயந்தரம் 4:10க்கு கேப்டன் வான் ஹுசைனும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் யூஜின் லியாங்கும் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மானிட்டர் பண்ணிட்டு வழக்கமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விமானம் 115 டிகிரி ஹெட்டிங்லையும் 293 நாட்ஸ் இண்டிகேட்டட் ஏர் ஸ்பீட்லையும் சீரா பறந்துகிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு கீழே தரையில ஒரு விவசாய நிலத்துல ஒரு புக் மிசைல் சிஸ்டம் இப்போ ஹை அலர்ட்ல வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த புக் மிசைல்ல இருந்த க்ரூவோட வேலை யுக்ரைன் ராணுவ விமானங்களுக்கு எதிராக பிரிவினைவாதிகளுக்கு ஏர் டிஃபென்ஸ் கொடுக்கிறது மட்டும்தான். 4:15 மணி அளவுல இந்த புக் சிஸ்டமோட டார்கெட்டிங் ஸ்கிரீன்ல ஒரு ரேடார் கான்டாக்ட் தெரிஞ்சது. ஒரே ஒரு புள்ளி, வானத்துல உயரமா பறக்கிற ஒரு விமானம். ஆனா அது என்ன மாதிரியான விமானம் அப்படின்றத அந்த ரேடார் காட்டல. ஏர்லைன்ஸோட பேரோ, ஃபிளைட் நம்பரோ, இல்ல அப்பாவி பயணிகள் இருக்கிற ஒரு கமர்ஷியல் விமானம் அப்படிங்கிற விஷயமோ அங்க காட்டப்படல. ஸ்கிரீன்ல தெரிஞ்ச ஒரு புள்ளி, ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம். ஆனா சுடுறதுக்கு முன்னாடியுமே சில ப்ரொசீஜர்ஸ் இந்த க்ரூ ஃபாலோ பண்ணணும். முதலாவதா இது ஒரு ராணுவ விமானமா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த நேரத்துல MH17 டிரான்ஸ்பாண்டர் முழுமையா ஆன்ல தான் இருந்துச்சு. சிக்னலை ரிசீவ் பண்ற எந்த சிஸ்டத்துக்கும் தன்னோட அடையாளத்தை அது பிராட்காஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தது. ரெண்டாவதா அந்த டார்கெட் உண்மையாவே ஒரு ராணுவ அச்சுறுத்தல் தானா அப்படின்றத அவங்க தங்களோட உயர் அதிகாரிகள் கிட்ட உறுதிப்படுத்திக்கணும். அப்புறம் மூணாவதா அவங்க ஃபிளைட் ஸ்கெட்யூல்ஸையும் செக் பண்ணியிருக்கணும். கமர்ஷியல் ஃபிளைட் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாமே பப்ளிக்கா கிடைக்கும். அதனால அந்த ஸ்கெட்யூல்ஸை பார்த்திருந்தாங்கன்னா அது ஒரு பயணிகள் விமானங்கிறது உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அன்னைக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணப்படல. அந்த குழப்பத்துல அந்த ரேடார் ஸ்கிரீன்ல ஒரு மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் மாதிரியே தெரிஞ்ச ஒரு பயணிகள் விமானம் வெறும் டார்கெட்டா மாறி போயிடுது. இப்போ முடிவு எடுக்கப்பட்டாச்சு. புக் மிசைல் க்ரூ பட்டனை அழுத்திட்டாங்க. மிசைல் உடனே கிளம்பிருச்சு. சில வினாடிகள்ல மிசைல் சூப்பர்சானிக் ஸ்பீடுக்கு அக்ஸலரேட் ஆகி மணிக்கு 2000 மைல்களுக்கும் அதிகமான வேகத்துல தன்னோட டார்கெட்டை நோக்கி போச்சு. விமானத்தோட முன்பகுதியை நெருங்கும் போது அந்த மிசைல் ரொம்ப ரொம்ப வேகமா வந்திருக்கும். ஒருவேளை பைலட்ஸ் அதை பார்த்திருந்தா கூட சில வினாடிகள் மட்டும்தான் அது அவங்க கண்ணுல பட்டிருக்கும். ஏவப்பட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மிசைல் MH17 நெருங்கிருச்சு. ஆனா இது அந்த விமானத்தை நேரடியா தாக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த புக் மிசைல்ல ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் அப்படின்ற டிவைஸ் இருக்கு. அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்த டார்கெட் கிட்ட போனோனே வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு சென்சர். காக்பிட்க்கு சற்று முன்னாடியும் இடது பக்கமுமா அந்த மிசைல் வெடிச்சு ஒரு மோசமான ஷார்ப்னல் மலையை நேரா விமானத்தை நோக்கி அனுப்புச்சு. அந்த பிரத்யேகமான பவுட்டை வடிவ துண்டுகள் உட்பட 800க்கும் மேற்பட்ட அதிக ஆற்றல் கொண்ட பொருட்கள் ஃபியூசலாஜை கிழிச்சு விமானத்தோட முன்பகுதியை முழுசா சேதாரப்படுத்திடுது. பைலட்ஸ் இந்த அதிவேக ஷார்ப்னல்கள் தாக்கி அப்பவே இறந்துட்டாங்க. பிசினஸ் கிளாஸ்ல இருந்த சில பயணிகளும் இதே மாதிரி இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வெடிப்போட வேகத்துல விமானத்தோட முன்பகுதி உடைஞ்சு தனியா கலண்டு காத்துல சுழன்று கீழே விழ ஆரம்பிச்சது. எந்த கண்ட்ரோலும் இல்லாம காத்துல பறந்துட்டு இருந்த இந்த விமானத்தோட ரெக்கைகளும் பின்பகுதியும் இப்போ உடைய ஆரம்பிச்சது. பிளாக் பாக்ஸோட எமர்ஜென்சி லொகேட்டட் டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் மற்றும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் ரெண்டுமே கட் ஆகிடுச்சு. விமானத்துல இருந்த சில ஆக்சிஜன் ஜெனரேட்டர்கள் ஆக்டிவேட் ஆகி இருந்துச்சு. ஆனா இது காத்திலேயே விமானம் உடைஞ்சதுனால நடந்திருக்கலாம். பயணிகள் யாருமே ஆக்சிஜன் மாஸ்க் உபயோகப்படுத்திருப்பாங்கன்ட்டு டச் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நம்பல. ஏன்னா 33,000 அடி உயரத்துல டீகம்ப்ரஷன் சீக்கிரமாவே நடந்திருக்கும். அதாவது சில வினாடிகள்லயே பயணிகள் அன்கான்சியஸ் ஆயிருப்பாங்க. சோ யாருக்குமே எந்த வலியும் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது கூட அவங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்காது அப்படின்னு தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நம்புறாங்க. விமானத்தோட மெயின் பாடி தொடர்ந்து கீழே விழுந்துச்சு. அதோட பாகங்கள் கடைசியா விவசாய நிலங்கள், ரோடுகள் மற்றும் வீடுகள் மேல வந்து விழுந்துச்சு. அக்டோபர்
2015 வெளியிடப்பட்ட தங்களோட இறுதி அறிக்கையில பிரிவினைவாதிகளோட பகுதியில இருந்து ஏவப்பட்ட ஒரு புக் மிசைலால தான் விமானம் வீழ்த்தப்பட்டுச்சுன்னு டச் சேஃப்டி போர்டு அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்தாங்க. அப்புறம் கடைசியா போன வருஷம், அதாவது 2025 மே மாசம், யுஎனோட இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் MH17 வீழ்த்தின மிசைலுக்கு ரஷ்யா தான் காரணம்னு பப்ளிக்கா அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்போட அரசியல் அதிர்வுகள் தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஏவியேஷன் வரலாற்றிலேயே நடத்தப்பட்ட மிக விரிவான மற்றும் துல்லியமான விசாரணைகள்ல ஒன்னா திகழுது. MH17 விபத்துக்கு அப்புறமா சர்வதேச ஏவியேஷன் அதிகாரிகள் போர் நடக்கிற பகுதிகளை மதிப்பீடு பண்ற விதத்தையே மாத்திட்டாங்க. இப்பெல்லாம் போர் நடக்கிற பகுதிக்கு மேலேயோ பக்கத்திலேயோ ரூட் அமைக்கும் போது ஏர்லைன்ஸ் ரொம்ப கவனமா இருக்காங்க. 2022 நடந்த முழுமையான ரஷ்யன் படையெடுப்பு மற்றும் யுக்ரைன் ஆக்கிரமிப்பு காரணமா அந்த நாட்டுக்கு மேல இருந்த வான்வெளி நிரந்தரமா மூடப்பட்டுச்சு. இந்த வீடியோ டீடைல்டா புரியுற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டென்ட் பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பா அமையட்டும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.